ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாங்கள் சிதம்பரத்துக்கு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே பக்கத்தில் தான் நடராஜர் கோயில் இருந்தது. அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருந்தோம். அந்த வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். இதான் வந்து சிதம்பரம் நடராஜர் கோயில். என்ட்ரன்ஸ் பார்த்திங்கனாக்கா நல்லா இருந்தது. கோபுரம் வந்து நல்ல பெருசாக சூப்பராக இருந்தது. நாங்கள் போனப்போ வந்து தூய்மை பணி நடைபெற்றுட்டு இருந்ததுனால சூப்பராக வந்து கோயிலை வந்து வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளியில் வந்து விநாயகர் இருந்தார். அவரை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிழக்கு கோபுர வாயில் வழியால் தான் வந்து உள்ளே போனோம். உள்ளே இருக்கிற ஒரு சிற்பமுமே பார்க்க வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா பழங்காலத்து கோயில்லையா, அதனால் வந்து பார்க்க ரொம்ப அம்சமாக இருந்துச்சு. சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களில் வந்து இது ஆகாய தலமாக பக்தர்களால் போற்றப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் வந்து காலையில் ஒரு 10 மணி போல் தான் வந்து கோயிலுக்கு போயிருந்தோம். அதனால் வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சி. கொஞ்சம் ரொம்ப வெயில் அதிகமாக இருந்ததுனால ஒரு மாதிரி ரொம்ப சூடாக இருந்தது. பட் ஆனால் பக்தர்கள் போகிறதுக்கு வந்து மேலே வந்து கூரை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லாவே வச்சுருந்தாங்க கோயிலை. உள்ள அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அழகாக வந்து தாமரையை வந்து விரித்து அதை சுற்றி வந்து சாமிகள்லாம் இருக்கிற மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருந்தது. இதுதான் வந்து நம்ம அந்த மூலவர் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸு. இப்போ உள்ளே வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்க அலௌடு இல்லாததுனால உள்ளே வந்து என்னால் அவ்வளோவா கவர் பண்ண முடியலை. என்னால் முடிஞ்ச அளவு மட்டும்தான் நான் வந்து கவர் பண்ணேன். அந்த நடராஜர் இருக்கக்கூடிய வெளியில் வந்து ஒரு ஃபோட்டோஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. செமையாக இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு. இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னாக்கா, உள்ளே வந்து மூலவரை வந்து லிங்க வடிவில் வந்து அமைச்சிருந்தாங்க. அது வந்து ஆதி மூலநாதர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அபிஷேகம் நாங்கள் போன அன்றைக்கி நடந்துகிட்டு இருந்தது. ரொம்பவே வந்து சிறப்பாக நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹோமம் வளர்த்து அபிஷேகம்லாம் பார்த்தோம். நல்லா இருந்தது கோவிலில் பார்க்குறதுக்கு. இந்த கோவில் வந்து உடல் சம்மந்தப்பட்ட நோயினை தீர்க்கும் அப்படின்னு சொல்லி பக்தர்களால் வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய கோயிலாக வந்து அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே வந்து அதேமாதிரி சிவன், பிரம்மா, விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளையுமே வந்து நம்ம இந்த கோயிலில் வந்து காணலாம். பெருமாள் வந்து ரொம்ப அழகாக வந்து படுத்து காட்சியளித்திருந்தார். அது வந்து பார்க்க ரொம்பவே அழகாக இருந்தது. மூலவரான நடராஜர் அப்படியே சைடில் வந்து பெருமாளை வந்து பார்த்தோம். நல்ல பெருசாக நல்லா இருந்தாங்க பார்க்குறதுக்கு. கோவில் உள்ளே வந்து கோசாலையெல்லாம் வந்து அமைச்சிருந்தாங்க. அதெல்லாம் வந்து நல்லாவே பார்த்தோம். சிவகாமி அம்பாளுக்கும் வந்து தனியாக வந்து ஒரு சன்னதி அமைச்சிருக்காங்க. அங்கேயும் போயிட்டு தீபார்த்தனை எல்லாம் பார்த்தோம். நல்லா இருந்தது. நம்மளுடைய மனித உடலானது எப்படி அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம்னு 5 சுற்றுகளை கொண்டிருக்கோ, அதே போல் தான் வந்து இந்த கோயிலில் வந்து 5 பிரகாரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து நடனக்கலைகளின் தந்தையாக சிவபெருமான் வந்து தோற்றமளிக்கிறதுனால எப்போதுமே வந்து ஒரு வருஷமும் வந்து இங்கே வந்து நாட்டிய விழா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. நிறைய வந்து இந்த நாட்டியம் கற்றுக்கிறவங்க எல்லாமே வந்து இங்கே தான் வந்து அர்ப்பணை வந்து செய்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் அதே மாதிரியே வந்து கோயிலுக்கு வராங்க. அழகாக வந்து அவங்களும் வந்து நம்ம எப்படி எந்த அளவுக்கு நம்ம பக்தியோடு வந்து இந்த சிவபெருமானை வந்து வேண்டுறோமோ அதே போல் அவங்களும் வந்து அழகாக வந்து கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் நம்ம எப்படி சிவபெருமானை வந்து ஆனந்த தாண்டவம் ஆடுறாரு அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் வெளிநாட்டில் உள்ளவங்களாம் வந்து இவர் ஆடுறது வந்து காஸ்மிக் டான்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. கோவில் உள்ளே வந்து கோசாலைக்கு கொஞ்சம் தூரத்துலேயே வந்து யானையும் வச்சுருந்தாங்க. யானை எப்படின்னாக்கா நம்ம ரொம்ப கிட்டலாம் பார்க்க முடியல. கொஞ்சம் தூரமாக தான் வச்சுருந்தாங்க. சுற்றிலும் கம்பி போட்டு நம்ம கொஞ்சம் வெளியிலேருந்து தான் பார்க்குற மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு, இன்னும் அந்தளவுக்கு வந்து அது மக்களோட பழகலை. இப்போ தான் வந்து வாங்கியிருக்கிறதா சொன்னாங்க. பேர் வந்து சிவகாம லக்ஷ்மின்னு சொல்லிட்டு பேர் சுட்டியிருந்தாங்க. நல்லா இருந்தது அதுவும் பார்க்குறதுக்கு. ரொம்ப பெரிய யானையாலாம் இல்லை, கொஞ்சம் சின்ன யானையாக தான் இருந்தது. என்னோடய குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்துட்டு நல்லாவே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க. இப்படி தான் வந்து நாங்கள் சிதம்பரத்தில் வந்து நடராஜரை வந்து தரிசித்து வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.